மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுவிக்கப்பட வேண்டி தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுபட்டு விரைவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் 5001 பெண்கள் தெப்பக்குளத்திலிருந்து தொடங்கி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பால் குடங்களை தலையில் சுமந்து சென்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசலை அடுத்த தலையாலங்காடு ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் ஆலயத்தில் கோயில் முழுவதும் அகல் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நமது தமிழக மக்கள் முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் சீக்கிரமாக வெகு விரைவிலேயே இந்த வழக்கில் வெற்றி கிடைத்து சீக்கிரமாக நமக்கெல்லாம் முதல்வராக நமது தமிழகத்துக்கு மீண்டும் நிரந்தர முதலமைச்சராக இருந்து பொதுமக்களாகிய நமக்கும் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். அதன் மூலமாக அம்மாவுக்கு சீக்கிரமாக இந்த வழக்கில் வெற்றி கிடைச்சி இந்த வெற்றி மூலியமாக அனைத்து மக்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பொருட்டு இந்த யாகமானது நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தொட்டியத்தில் உள்ள அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் 1008 பால்குடம் எடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டி சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் பெண்கள் பொங்கல் வைத்து அந்தோணியாருக்கு படைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு செய்தனர். நாளுக்கு ஒரு திட்டம் செயல்படுத்துகிறவங்க அவங்கள சிறையில் அடைச்சதுலேருந்து எங்களை டிவியில் பார்க்கவே முடியல அதனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நாங்கள் வேண்டிக்கிட்டு அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பொங்கல் வச்சுருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் உடல் நலத்தோட வெளியில் வந்து மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தணும்னு நாங்கள் அந்தோணியாரை நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள செம்போடையில் மீனாட்சி சொக்கநாத ஐயனார் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுவிக்கப்பட வேண்டுமென பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தென் சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுவிக்கப்பட வேண்டுமென மனமுருக பிரார்த்தனை செய்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் திரு இருதய நேர்ச்சை திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்ட முருகன் திருக்கோயிலில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் இதில் பங்கேற்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் புதுப்பாக்கம் மலைக்கோயில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு பல்வேறு யாகங்கள் நடத்தி சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் 7வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சிகளில் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுவிக்கப்பட வேண்டுமென பிரார்த்தனை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புனித மைக்கேல் வானதூதர் பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையிலும் ஏராளமானோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். நெல்லை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பாக சீவலப்பேரி ஸ்ரீ அழகர் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் 5004 திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. திரளான பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் இதில் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்காண்டி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் 5004 விளக்குகள் ஏற்றி அம்மாக்காண்டி பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்க விடுதலையாகி வெளியில் வரணும். அதுக்காக எங்களுடைய இந்த விளக்கு சிறப்பு பிரார்த்தனை நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்க வெளியில் வரணும். மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டிப்பாக வெளியே வருவார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த மழையிலும் விளக்கெல்லாம் ஏற்றி பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நிச்சயமாக வெளியே வருவார்கள்.